இங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு மாடு மேய்க்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாடு மேய்க்க போறப்ப முன்ன பின்ன தெரியாத ஒரு நபரு கூட நெருங்கி பழகிட்டு இருக்கா. இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணோட அம்மாக்கு தெரிஞ்ச அடுத்தது அப்ப பழகுனது ஒரு நபரே இல்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கும் படம் பார்த்துட்டு இருக்க நமக்கும் தெரிய வருது. அப்படி அந்த பொண்ணு யாருக்கிட்ட பழகுனா அப்படின்றதான் ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நாம 1995 வருஷம் ரிலீஸ் ஆன டெவில்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஹாலிவுட் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மாக்கு என்ன பண்றாங்க, தூக்கத்துல இருந்து கேஞ்ச கடுத்தது கிச்சன்ல போய் அடுப்பை பத்த வச்சுட்டு அதுக்கு அடுத்ததா நல்லா தூங்கிட்டு இருக்க அவங்க பொண்ணையும் எழுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணு எழிஞ்சதும் நேர ஒரு இடத்துக்கு போயிட்டு, நான் வரமாட்டேன் தானே நீங்களா நினைச்சீங்க, எப்படி கரெக்டா வந்த பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கா. யாருக்கிட்ட இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணுக்கு எழுத்தாப்புல நிறைய மாடுகளை கட்டி போட்டிருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு மாடு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா போல இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்த ஹீரன் என்ன பண்றாங்க, அந்த மாட்டுங்களோட பாலெல்லாம் கறந்துட்டு அதை மேய்க்கிறதுக்காக ஒரு புல்வெளிக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்படி போறப்ப அந்த பொண்ணை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த பொண்ணு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. பட் யாருமே அந்த இடத்துல இல்ல. சரின்ட்டு அந்த மாடுகளை ஒரு இடத்துல மேய விட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு குளத்துல இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம குளிச்சிட்டு இருக்கா. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்படின்றனால இந்த பொண்ணு பிறந்த மேனியா தான் குளிச்சிட்டு இருக்கா. அப்படி குளிச்சிட்டு இருப்ப கூட யாரோ ஒருத்தவங்க இந்த பொண்ணை வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது. உடனே என்ன பண்றா, தன்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு திருப்பி அவங்க மாடு இருக்கிற அந்த பகுதிக்கு வரா. அதுக்கடுத்த ஒரு மதிய நேரத்துல வேலை செஞ்ச கலப்புல என்ன பண்றா, ஒரு மரத்தோட நிழல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட வாழ்க்கையில டெய்லி பண்ண ரொட்டீன் போல இருக்கு. காலையில ஏஞ்சதும் பால் கறப்பா, பால் கறந்த கடுத்து மாட்டு மேய்ச்சலுக்கு அனுப்புவா. அதுக்கடுத்து மதிய நேரத்துல நல்லா படுத்து தூங்குவா போல இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் கீரன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க. கீரனோட மேல யாரோ ஒருத்தவங்க நிழல் தெரியுற மாதிரி தெரியுது. கீரன் கண்ணை மூச்சு பாக்குறா. அவ கண்ணுல ஒரு நபரோட முகத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆனா கீரன் வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசா எடுத்துக்க வைக்கல. இப்ப அப்படியே கட் பண்ணா கீரனோட பழக்கம் மாறிட்டு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா தான் தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுவாங்க. பட் கீரன் கிணிக்கு அவங்க அம்மாவுக்கு முன்னாடி ஏஞ்சிட்டு போய் மாட்டு கொட்டையில உக்காந்துட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படி மறுநாளும் கீரன் திருப்பி மாடு மேய்க்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வரா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து காத்துல யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அம்மா ஒரு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி போறா. அங்க போன கடத்தான் தெரியுது அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கீரன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. பட் கீரனுக்கு அது காதுல விழல அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வச்சிருக்காரு. அந்த புத்தகத்துல ஏதோ ஒன்னு வரைஞ்சிட்டு இருக்காரு. அந்த நோட் புக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கீரன் வாங்கி பாக்குறப்ப கீரனை தான் படம் வரைஞ்சிருக்காரு. எப்படின்னா நேத்து கீரன் நிறுத்திட்டு இருந்தாங்களே அதே மாதிரி இவர் வந்து படம் வரைஞ்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட படங்களை இவர் வரைஞ்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்க கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாறியா போயிட்டு உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே அந்த நபருக்கு என்ன பண்றாரு, பக்கத்துல இருந்த தண்ணீர் எடுத்து அந்த பொண்ணோட மூஞ்சில அடிச்சிட்டு மயக்கத்தை தெளிய வைக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த பொண்ணு கிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா நீங்க செஞ்சிட்டு இருக்க இந்த வேலை ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப நேரம் வெயில இருக்கிறீங்க அப்படின்றனால ஸ்கின்ல ஏதாச்சும் அலர்ஜி வந்துடும். சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க மேல ஒரு கிளாத் போட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு, வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கடலை போட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னா, எனக்கு டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு குடுகுடுன்னு அவங்க வீட்டுக்கு ஓடி போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் திருப்பி கிரண் என்ன பண்றாங்க, மாடு மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. சரி இப்ப அந்த நபர் இருப்பாரா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா கீரனுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்து கீரன் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காரு. கீரனை பத்தி ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கீரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் கூட நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அவரும் வந்து பாத்தீங்கன்னா கீரன் கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கீரன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க, நம்ம கூட நம்ம அழகை இவ்வளவு ரசிச்சது கிடையாது, ஆனா இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகை ரொம்ப ரசிச்சிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா கீரன் கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்ட்டு கீரன் என்னன்னு சொல்லி கேக்குறப்போ உன படம் பறையணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கீரன் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நேக்கடா நிக்கிறாங்க. ஓகே நான் சொன்னக்கு அடுத்தது நீ ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்ட, இப்ப நம்ம ரெண்டு பேரை தவிர இந்த இடத்துல மூணாவதா ஒருத்தர் இருந்தா என்ன பண்ணுன்னு சொல்லி கேக்குறப்ப உடனே வந்து பாத்தீங்கன்னா கீரன் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டாங்க. கீரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால அவங்க டெய்லி ரொட்டீன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம தனிமையில இருக்கிறப்ப கூட அவங்க
முகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இதை எல்லாத்தையுமே அவங்க அம்மா நோட் பண்ணிட்டு, அம்மா உனக்கு என்ன பிரச்சனை, எதா இருந்தா அம்மா கிட்ட சொல்லணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. கொஞ்ச நாளே அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த காட்டுக்குள்ள அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள போட்டு ஹீரோயினுக்கு விருந்து வச்சிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை சாப்பிட தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளு இந்த கறிகளை எப்படிதான் சாப்பிடணும், அந்த கறியை அப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை குடிச்சிட்டு பேசக்கூடாது, ஒண்ணு குடிச்சிட்டு பேசி இல்ல பேசிட்டு குடி அப்படின்ற மாதிரி சொல்லி பாடம் எடுத்துட்டு இருக்காரு. இவரு பாடம் எடுக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அப்ப ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறாங்க, ஆமா எதுக்கு என்கிட்ட கொஞ்சம் ரூடாவே நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, உன்கிட்ட நான் ரூடா நடந்துக்கல, உனக்கு எப்படி வாணும் அப்படின்றத உனக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அடுத்த ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை உயர்ந்த புடைகளை வாங்கி தராரு. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் போட்டுட்டு அங்க இருக்கிற கண்ணாடியில செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டுக்கு போற டைம் வந்துட்டு, ஆனா இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் கூட இவங்க பேசிட்டு இருக்காங்க. வழக்கமா இவங்களோட பழக்க வழக்கம் பகல் நேரத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல கூட இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கிரண் வீட்டுக்கு போகணும் அப்படின்றதே மறந்துட்டாங்க போல இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க நோட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அது படிப்பு மட்டும்தான். எந்த ஒரு மனுஷன் கிட்ட படிப்பு இருக்கோ அந்த படிப்பை யாராலையும் எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற கிரண் என்ன சொல்றாங்க, கரெக்ட் தான், பட் படிப்பு அப்படின்றது உங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் கரெக்டா இருக்குமே தவிர என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் அது கரெக்டா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க படிக்கலாம், அறிவாளி இருக்கலாம், பட் என்னால அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு என்ன சொல்றான்னா, படிப்பு அப்படின்றது உன்கிட்ட தான் இருக்கும், என்கிட்ட தான் இருக்கணும் கிடையாது, அது எல்லார்கிட்டயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு புத்தகத்தை கொடுக்கிறாரு. இந்த புத்தகத்தை யாரும் இல்லாத நேரத்துல படிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. கிரண் இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் அந்த புத்தகத்தை படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வர சத்தம் கேட்டு அவங்க அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை மறைச்சு வைக்க பாக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா அதை கரெக்டா நோட் பண்ணிட்டு எடு அந்த புத்தகத்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு கிரண் அந்த புக் எடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அவங்க அம்மா ஒரு விஷயத்தை கேக்குறாங்க, அம்மா ஏது உனக்கு இந்த புத்தகம், யார் உனக்கு இதை கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப கிரண் எந்த ஒரு பதிலுமே சொல்லல. நீ மாடு மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் கூட பழகிட்டு இருக்க, அவன் கூட பழகுறனால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தோட மானம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, அங்க இருக்கிற சில பசங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப முன்ன பின்ன தெரியாதவங்க பேச்சை கேட்டுட்டு என் கிட்ட சண்டை போடாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி கிரண் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவே திருப்பி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இனிமேட்டு நீ மாடு மேய்க்க போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் ஃபாதர்ட்ட காட்டுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்ட நீ போய் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவரு நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கிரண் வந்து பாத்தீங்கன்னா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே அந்த ஃபாதர் என்ன பண்றாரு, அம்மா நீ யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப நான் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது, நாங்க நல்லா தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. கட் பண்ண அந்த ஃபாதர் என்ன பண்றாரு, கிரணோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தவறான பாதைக்கு போயிட்டு இருக்கா, அவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் பேச்சை கேட்டுட்டு இருக்கா, அதனால உன் குடும்பத்துக்கு பிரச்சனை கூட வரலாம், இதே நாளைக்கு படிச்சு வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க போறேன்ட்டு வெள்ளைக்கில போகணும் கிளம்பிட்டானா இன்னும் மோசமாயிடும் பாத்துக்க, இதனால நீ என்ன பண்ற, ஒரு டாக்டரை போய் ஃபர்ஸ்ட் பாரு, அவரு கிட்ட போயிட்டு இந்த பொண்ணை ஃபுல்லா செக்அப் பண்ண சொல்லு, அவரு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்றத என் கிட்ட வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. உடனே கிரண் அம்மாக்கு என்ன பண்றாங்க, தான் பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றாங்க. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்ததுக்கு அடுத்தது இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வெர்ஜினிட்டியோட தான் இருக்கா, இந்த பொண்ணுக்கு இன்னும் கனித்தன்மை இழக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு அடுத்தது கிரண் அம்மா வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்ணு மேல தவறான எண்ணத்தை உண்டாக்கிட்டோமே, என் பொண்ணு நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஆனா கிரண் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கப்ப அவரோட கனவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு உருவம் வருது. அவரு வந்து பாத்தீங்கன்னா கிரண் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, யாரு என்ன சொன்னாலும் நீ என் கூட இருப்பேன்ட்டு சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிரணும் நான் உங்க கூட இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. அம்மா கிரண் வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் கூட பொண்ணா இருக்கிறத நானும் பார்த்தேன், நீங்களும் பாத்தீங்க. ஆனா எப்படி இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை அவர் மனுஷனா இருக்க மாட்டாரு, ஏதாச்சும் கடவுளா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு படத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்